வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியினோடு தான் இன்றைய தினமும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய சமூகத்திற்கு மிகவும் போய் சேரப்பட வேண்டிய ஒரு விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் பேசுவதற்கு இருக்கின்றோம். அந்த வகையில் குழந்தைகளினுடைய முதல் உலகம் அவர்களுடைய மொழி அப்படி என்று சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னா குழந்தைகளை நாளைய தலைவர்கள் அப்படி என்று சொல்லுகின்றோம். அதனால அவர்களுடைய ஒவ்வொரு படிமுறையிலையும் இந்த ஒவ்வொரு அதாவது குழந்தைகளினுடைய ஒவ்வொரு படிமுறையிலையும் இந்த பேச்சு மற்றும் இந்த மொழி அப்படின்றது மிகவும் ஒரு முக்கியமானது ஒரு விடயமாக இருக்கு. சில குழந்தைகள் பேசுவதற்கு சிரமப்படுகின்றார்கள். சில குழந்தைகள் உச்சரிப்பதற்கு சிரமப்படுகின்றார்கள். சில குழந்தைகளுக்கு பேச்சு தாமதமாக ஏற்படுகிறது. சில குழந்தைகள் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறான குழந்தைகளை சரியாக இனம் கண்டு அவர்களுடைய பேச்சை சரியாக வடிவமைத்து நேர்த்தி செய்பவர்கள் தான் இந்த பேச்சு மற்றும் மொழி சிகிச்சையாளர்கள் அப்படி என்று சொல்லுகின்றோம். இன்றைய தினத்திலும் பேச்சு மற்றும் மொழி சிகிச்சையாளரை தான் இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் பேச்சு மற்றும் மொழி சிகிச்சையாளராகவும் சர்வதேச நடத்தை தொழில்நுட்ப வல்லுநராகவும் இருக்கின்ற சண்முகராஜா அவர்களுடன் தான் இன்றைய தினம் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாக முக்கியமானதொரு தலைப்பு, எங்களுடைய சமூகத்திற்கு போய் சேர வேண்டிய தலைப்பை தான் நாங்கள் இன்றைய தினம் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில மொழி சிகிச்சை மற்றும் நடத்தை ஆலோசனை துறையில நீங்க இருக்கிறீங்க. இந்த துறையை தெரிவு செய்வதற்கான காரணம் இல்லை. முதற்கண் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சண்முகராஜா. நான் ஒரு பேச்சு மொழி சிகிச்சையாளர், சர்வதேச நடத்தை ஆய்வாளர், அது மட்டுமில்லாமல் நான் ஒரு உளவள துணையாளரும் கூட. அந்த வகையில் இந்த துறைக்குரிய தேவை அப்படின்றது ஆரம்ப காலத்துல இன்னுமே பேச்சு மொழி சிகிச்சை தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அதிகமான ஆக்கள்கிட்ட இருக்கல. நாங்கள் உயர்தரம் படிக்கும் போதும் கூட இந்த துறை சம்பந்தமான எந்த ஒரு அறிவுமே இல்லை. சாதாரணமாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவால புத்தகத்துல பார்க்கப்பட்ட ஒரு துறை தான் இது. அந்த புக் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த துறை புதுசா இருந்துச்சு. அப்ப நான் நிறைய விடயங்கள் ஆலோசனை செய்து பார்க்கும்போது எங்களுடைய சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு துறையாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை இப்ப இரண்டாக பிரிக்கிறாங்க. சாதாரண பிள்ளைகள், இயலாத பிள்ளைகள் அப்படின்றது. சாதாரண பிள்ளைகளை பொறுத்த மட்டும் இல்ல, நிறைய சலுகைகள் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் அசாதாரணமான அல்லது இயலாத பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளுமே இல்லை. அவ்வாறான பிள்ளைகளை இனம் காணணும், அவர்களுக்கு ஒரு சமூக சேவையா இதை செய்யணும். அதே நேரத்துல இது தொழில்சார் நிபுணர்களால்தான் செய்ய முடியும் அப்படின்றது இல்லை, எல்லாராலும் செய்ய முடியலாம் அப்படின்னு சாதாரணமாக தெரிவு செஞ்ச துறை தான் இந்த பேச்சு மொழி சிகிச்சை அப்படின்றது. ஆரம்பத்தில் இது ஒரு சமூக நோக்கமாக இருக்கே இல்லை, ஒரு துறை சார்ந்த ஒரு கல்வியா மட்டும்தான் இருந்தது. பல்கலைக்கழகம் சென்ற பிறகு 1ஆம் வருடம் 2ஆம் வருடம் கடக்க இந்த பாடத்தை படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமானது. காரணம், அந்த குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களுடைய உலகம் எங்களுடைய உலகத்தை விட வேறு மாதிரியான ஒரு உலகமாக இருந்தது. அந்த உலகத்துல நாங்களும் ஒரு நபராக, ஒரு அங்கத்துவராக இருக்கிறதுல பெருமையாகவும் இருந்தது. அப்படிதான் இந்த துறையில நான் தெரிவு செய்யப்பட்டேன். நிச்சயமாக நீங்க சொன்னது போலவே இந்த பேச்சு மொழி சிகிச்சை என்பது ஒரு அர்ப்பணிக்கின்ற ஒரு துறையாகவும் இருக்கிறது. என்று சொன்னா அது குழந்தைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு துறையாக இருக்கிறனால பேச்சு மொழி சிகிச்சை என்றால் என்ன என்பதற்கு இன்னும் நிறைய பெற்றோர்மாருக்கு, நிறைய குழந்தைகளுக்கு பார்ப்பவர்களுக்கு, நேர்களுக்கு ஒரு அறிவில்லாத ஒரு தன்மை இருக்கிறது. அதாண்டா அதனுடைய விளக்கம் என்ன என்பது தொடர்பாக தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், பேச்சு மொழி சிகிச்சை அப்படின்னு சொன்னா என்ன, இது யாருக்கெல்லாம் செய்யப்படுகிறது? கண்டிப்பாக பேச்சு மொழி சிகிச்சை என்ற அந்த பெயர்லயே அதுக்கான வரைவிலக்கணம் இருக்கிறது. பேச்சு மற்றும் மொழி சிகிச்சையாளர்கள், அதாவது ஒரு பிள்ளை தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ளணும் அல்லது தேவையை இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கும் போது தொடர்பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானதா இருக்கு. பேச்சு மொழி சிகிச்சையாளர்கள் இந்த தொடர்பாடலை வலுப்படுத்துறதுக்கான ஒரு கருவியாக செயல்படுவாங்க. அது மட்டுமல்லாது பேச்சு மொழி சிகிச்சை அப்படிங்கும் போது பேசுறது மட்டும் எங்களுடைய தொழில் இல்லை, அவங்களுக்குரிய சரியான அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு என்ன செய்யலாம், அவங்களுடைய நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை சரி செய்யறது. சிலருக்கு நாங்க எங்களுடைய மொழியில சொல்லுவோம், திக்கி பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்கள எப்படி நாங்க சரியான பாதையில கொண்டு போறது, மெல்ல கற்போரை எப்படி
சாதாரணமானவர்களாக மாற்றுறது. ஒரு பிள்ளை வந்து அதீத திறன் கொண்டதா இருக்கிறது, அதாவது ADHD என்று சொல்லுவாங்க. அவங்கள எப்படி அவங்களுடைய தேவைகளை எப்படி அவங்க வெளிப்படுத்த பழக்கலாம், அப்படி விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தங்களுடைய தேவைகளை தொடர்பாடல் மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறதும் எங்களுடைய தேவைதான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விழுங்குதல் பிரச்சனை, அதாவது சிலர் வந்து சாப்பிடும் போது சொல்லுவாங்க, சாப்பிட முடியல, என்னால கடிக்க முடியல, மென்று சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல சாப்பிடும் போது எனக்கு திரும்ப சாப்பாடு வார மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வாறான பிரச்சனைக்குரிய மாணவர்கள் அல்லது அவ்வாறான பிரச்சனைக்குரிய பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய துறை வந்து மிக முக்கியமானது துறை. இப்ப நிறைய பேருக்கு வந்து பேச்சு மொழி சிகிச்சை அப்படின்றது வந்து சாதாரணமாக சிறுவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு பேசப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் உங்கள்ட்ட கேட்டேன், இந்த பேச்சு மொழி சிகிச்சை என்பது வந்து வெறும் சிறார்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்கிறது இல்லையா? இல்லை, அது நிச்சயமாக இல்லை. சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி இரண்டு தரப்பினருமே இந்த பேச்சு மொழி சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பேச்சுல வந்து சிக்கலா இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பேச்சு மொழி சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம். இப்ப சிறியவர்கள்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசேட திறமையுடைய பிள்ளைகள் அனைவரும், உதாரணத்துக்கு வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைகள், செரிப்ரல் பால்சி பிள்ளைகள், என் காது கேளாமை உள்ள பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த பேச்சு மொழி சிகிச்சை தேவை சிறியவர்கள்னு பார்க்கும்போது. இதே பெரியவர்கள்னு பார்க்கும்போது ஸ்ட்ரோக் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பக்கவாதம். அவங்க பக்கவாதம் வந்ததுக்கு பிறகு அவங்களால சரியாக பேச முடியாது, சில நேரங்கள்ல அவங்களால சரியா சாப்பிட முடியாது. சில நேரங்கள் நீங்க பார்த்திருக்கலாம், NG டியூப் சொல்லுவாங்க, அதுல போட்டிருப்பாங்க. அவங்கள எப்படி நாங்க சாதாரணமாக கொண்டு வரலாம்? நிறைய ஆசிரியர்கள் வந்து அதிகமாக பேசி அவங்களுடைய வாய்ஸ் வந்து இல்லாம போயிருக்கும். அப்படி வாய்ஸ் டிசார்டர் உள்ள ஆக்களை வந்து நாங்க என்ன மாதிரி மறுபடியும் அவங்களோட வாய்ஸை வந்து பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பெரியவர்களுமே எங்க கிட்ட வரலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன, எங்கிட்ட வந்த பிறகு 100% பேச்சு வருமா அப்படின்றது இன்னுமே ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனா எங்களால அவங்களுக்குரிய சரியான ஆலோசனையை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான ஏற்பாடுகளை எங்களால செய்ய முடியும். நிச்சயமாக. குழந்தைகளை பொறுத்தவரையில வந்து குழந்தைகள் வந்து எந்த வயதுல இருந்து சரியாக பேச தொடங்க வேண்டும் அப்படி என்பது வந்து இருக்குதான். அப்ப எந்த வயதுல குழந்தைகள் சரியாக பேச தொடங்க வேண்டும்? பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சி படிகள் எடுத்து பார்ப்போமா இருந்தா, ஒரு பிள்ளை வந்து 10 தொடக்கம் 12 மாதத்துல தன்னுடைய முதலாவது வார்த்தை, அதாவது அம்மாவோ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கணும். இது ஒரு 6 மாத குழந்தை வந்து நாங்க பப்ளிங் என்று சொல்லி எங்களுடைய மொழியில சொல்றது, அவ்வாறான சில வார்த்தைகளை சொல்லி இருக்கணும். பிள்ளைகளுடைய முதல் வார்த்தை ஆரம்பமாகிறது 10 தொடக்கம் 12 மாதங்கள்ல தான் ஆரம்பமாகும். அதுக்கு பிறகு அவங்க ஒவ்வொன்னா விளையாட்டு மூலமாகவும் மற்றவர்கள் பேசுறதை கேட்டும் தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை, தன்னுடைய மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய செய்து கொள்வாங்க. சிறு பராயத்திலிருந்தே என்னுடைய பிள்ளைக்கு வந்து இந்த பேச்சு பிரச்சனை, இந்த மொழி பிரச்சனை இருக்கிறது என்பதை வந்து எவ்வாறு பெற்றோர்கள் கண்டறிவது? உதாரணத்துக்கு வந்து இன்னும் சிலர் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பாக்குற பழக்கம் இருக்கு. என்னுடைய பிள்ளை வந்து அதிகமா பேசுறான், என்னுடைய பிள்ளை பேசவில்லை அப்படின்னு. என்ன முதலாவது நாங்க பார்க்கணும் அப்படின்னா, எங்களுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சி படிகள் தாமதமாக இருக்கு அப்படிங்கும் போது நாங்க கட்டாயம் ஒரு ஆலோசனையை பெறுறது வந்து பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வயது 3 வயது வரைக்கும் பிள்ளை ஒரு தனிச்சொல் கூட பேச இல்லை அப்படின்னா நீங்க கட்டாயம் ஒரு பேச்சு மொழி சிகிச்சையாளரையோ அல்லது ஒரு குழந்தை நல மருத்துவரையோ பார்க்கறது வந்து அவசியமான ஒரு விஷயம். காலங்கள் செல்ல செல்ல அவங்க அந்த பேச்சு மொழியினுடைய தாமதமும் அதிகரிச்சு கொண்டே தான் போகும். இப்போ உதாரணத்துக்கு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்போ 6 மாதத்துல தவளணும், 8 மாதத்துல வந்து யாரோட சப்போர்ட் இல்லாம ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி அவங்களுடைய வளர்ச்சி படிகள் தாமதமாகிற சந்தர்ப்பத்துல கட்டாயம் பெற்றோர்கள் வந்து ஒரு ஆலோசனை பெறுவாங்களா இருந்தா இந்த பேச்சு மொழி சிகிச்சை பிரச்சனையும் அவங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கும். நிச்சயமாக குழந்தைகளுக்கு அல்லது சிறார்களுக்கு வந்து இந்த பேச்சு மொழி தாமதமாகுது என்பதற்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து நாங்க சொல்லலாம். அதுல 1-2 காரணங்களை சொல்ல முடியுமா? இதுவரைக்குமே ஒரு ரிசர்ச்சால இதுதான் பேச்சு மொழி சிகிச்சை அல்லது தாமதமாகிறதுக்கு காரணம் என்று சொல்லி எந்த ஒரு சொல்லப்படல. ஆனா இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல குடும்ப ரீதியாக, குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்து மரபு ரீதியா தாமதமா பேசி இருந்தாங்களா இருந்தா பிள்ளைக்கும் அதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர் அதே நேரத்துல குழந்தை கிடைக்க இருக்கும் போது அவங்களுக்கு சாதாரணமான வருத்தங்கள் இல்லாம வேற ஏதாவது வருத்தங்கள் இருந்தா அதுவும் காரணங்களாக இருக்கு. இப்ப நாங்கள் எங்களுடைய ஒரு துறைக்கு ஒரு மாணவரோ அல்லது ஒரு பிள்ளையோ எங்களுக்கு வரும்போது நாங்க மெடிக்கல் ஹிஸ்டரி ஒன்று சொல்லி கேட்போம் பேரண்ட்ஸ் கிட்ட. அதுல வந்து குழந்தைக்கு பிறப்பதற்கு முன், குழந்தை பிறக்கும் போது, குழந்தை பிறந்த பிறகு அப்படின்னு அவங்களுடைய சில
கேள்விகள் கேட்போம். அதுல எங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்னன்னா, எந்த மெடிக்கல் ரீசன் ஏதாவது இருக்குதா பிள்ளை வந்து பேசாம இருக்கிறதுக்கு, அப்படி மெடிக்கலும் ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு என்வாயன்மெண்ட். இப்ப எல்லாருமே ஓடி திரிகிற ஒரு உலகத்துல வந்து பிள்ளைகளை பெற்றால் மாத்திரமே போதும் என்ற ஒரு மாதிரி இருக்கிறாங்க. பிறந்ததுக்கு பிறகு பிள்ளைகளோட செலவு செய்கின்ற நேரம் அப்படின்றது வந்து மிக மிக குறைவா இருக்குது. அதுவும் பிள்ளை பேச்சு திறமையில தாமதமாக இருக்கு. இன்றைய காலகட்டத்துல அதிக ஒரு காரணமா இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா இருந்தா 2019 கொரோனாவுக்கு பிறகு நான் பார்க்கக்கூடிய அதிகமான பிள்ளைகள் பேச்சு மொழி தாமதத்துக்கு காரணம் வந்து கொரோனா. ஏன்னா பெற்றோர்களும் வெளியில போக முடியல, பிள்ளைகளும் வெளியில போகல. எல்லாருமே ஒரு தொலைக்காட்சி அல்லது போன் அதுகளை கொடுத்தே பிள்ளைகளை முடக்கிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து பேச்சு மொழி தாமதமா இருக்கிறதுக்கு. பட் இதுதான் காரணம் என்று இல்லை, இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. பேச்சு மொழி தாமதத்துக்கு வந்து இந்த போன் வந்து மிகவும் ஒரு முக்கியமானது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னு சொன்னா இப்ப மாணவர்களா இருக்கட்டும், சிறுவர்களா இருக்கட்டும், ஏன் குழந்தைகளா இருக்கட்டும், இந்த போனுக்கு வந்து ரொம்ப அடிமைப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றாங்க. குழந்தை பிறந்த உடனே வந்து குழந்தைகள் வந்து போனை கையில் எடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்காலத்துல வந்து இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல அதிகமான போன் பாவனையினால் வந்து இவங்களுடைய இந்த பேச்சு தாமதங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? தொலைபேசி பாவனை தான் பேச்சு மொழி தாமதத்துக்கு காரணம் என்று சொல்லி நாங்க சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் பிள்ளைகள் பிறந்து ஒரு 3 மாசத்திலேயே பிள்ளை போன் பாவிக்குமாறுதான் பெற்றோர்கள் அதில் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஆனா அதன் மூலமாக அவங்களுடைய பாதிப்புகள் வந்து பெற்றோருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எங்களுடைய மூளை வந்து வளர்ச்சி அடைகின்ற காலப்பகுதி தான் அந்த முதல் வருடம். பிள்ளையினுடைய முதல் 2 வருடம் அப்படின்றது வந்து மூளை வளர்ச்சிக்குரிய ஒரு வருடம், மொழி வளர்ச்சிக்குரிய ஒரு வருடம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல மொழி வளர்ச்சிக்கான செயற்பாடுகளை நாங்க செய்யாம மொழியை முடக்கிறதுக்கான செயற்பாடுகள், குறிப்பாக போன் பாவனையா இருக்கட்டும், தொலைபேசி பாவனையா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மொழியை முடக்கிறதுக்கான செயற்பாடுகளா இருக்கும்போது அவங்க ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிடுவாங்க. சில பிள்ளைகள் வந்து வருவாங்க, கார்ட்டூன்ல போற அவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க, தன்னுடைய தேவையை அவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா சொல்ல முடியாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது மூளை வந்து அந்த கார்ட்டூனுக்கு தான் எடிக்ட் ஆகி இருக்கும். அதுவும் ஒரு காரணமா இருக்குது இந்த பேச்சு மொழி தாமதமா இருக்கிறதுக்கு. நிச்சயமாக தன்னுடைய பெற்றோர்கிட்டயே போயிட்டு வந்து தனக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படுத்த முடியாத குழந்தைகளும் வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. மிக முக்கியமாக சொல்ல போனா இந்த பேச்சு மொழி தாமதத்திற்கு பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பங்கள்ல வந்து நிறைய மொழிகள் வந்து பேசுறாங்க. இப்ப தாய் வந்து இங்கிலீஷ் பேசுவா, தகப்பனார் வந்து சிங்களம் பேசுவாங்க. பிள்ளைகளுக்கு வந்து அந்த மொழி பிரச்சனை ஒன்று இருந்து கொண்டிருக்கும் இல்லையா? இது எந்த வகையில காரணமாக இருக்கும்? சிறந்த ஒரு கேள்வி. காரணம் என்னன்னா, இப்ப அதிகமான பெற்றோர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்களுடைய குழந்தையுடைய வளர்ச்சி படிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 தொடக்கம் 4 வயது அப்படின்றது வந்து மொழிக்கான வயதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். மொழியை புகுத்த வேண்டிய வயது, நாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே அது புகுத்திடணும். பட் 2 தொடக்கம் 4 வயது அப்படின்றது மிக முக்கியமான மொழிக்குரிய ஒரு வயது குறிப்பு. அந்த பகுதியில தான் இப்ப பிளே ஸ்கூல், நேசரி எல்லாமே அந்த டைம்ல தான் நடக்குது. அப்ப பாடசாலைகள் ஆங்கில மொழியும் வீட்டுல தமிழ் மொழியும் அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியும் கதைக்கும் போது பிள்ளை வந்து அந்த கன்ஃபியூஸ் ஆகுவாரு. தனக்கே ஒரு பிரச்சனை வரும். பாடசாலையில என்ன கம்மென்று சொல்றாங்க, வீட்டுல வந்தா வாண்டு சொல்றாங்க. அப்ப எந்த மொழி நான் சரியா படிக்கணும் அப்படின்றத வந்து பிள்ளைகள் வந்து சரியா ஏற்றுக்கொள்ளாதனாலையும் மொழி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புகுத்த வேண்டிய வயசுல சரியான ஒரு மொழியை புகுத்திட்டு 2வது மொழியை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மெதுவாக புகுத்தலாம். அதாவது பிள்ளையோட நீங்க இப்ப நான் தமிழ் வந்து கட்டாயம் நீங்க சுத்த தமிழ்ல பேசணும், தமிழ்லயே பேசணும் என்று இல்ல பிள்ளையோட, அதே இங்கிலீஷ்லயே பேசணும் என்று இல்ல. ஆனா சரியான மொழியை புகுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமைன்னு தான் நான் சொல்லுவேன். அது நிச்சயமாக பெற்றோரினுடைய குழந்தைகள் என்று பார்க்குற நேரத்துல வந்து பெற்றோரினுடைய கடமை வந்து நிறையவே இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள்ல வந்து பெற்றோர்கள் இப்ப இருக்கிற இந்த அவசரமான உலகத்துல வந்து வீட்டில் இருக்கிற தாயும் சரி தகப்பனும் சரி வேலைக்கு போறவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இதனால வந்து பிள்ளைகளோட அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக குறைஞ்சு விட்டுருக்கு. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பேச்சு மொழி தாமதத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு வேற இன்னும் ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டும். சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னு சொன்னா பேசுவாங்க, பேச்சுல வந்து பேச்சில் வந்து எந்த ஒரு பிழையும் இருக்காது, பேசுவாங்க. ஆனால் அந்த கோர்வையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு வந்து கட்டாகித்தான் வரும், கோர்வையாக பேச முடியாது.
கோர்வையாக பேச முடியாது, தன்னுடைய தாயிட்ட கூட தனக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதாவது வீட்டிலிருந்து தாய்மார்கள் வந்து எப்படியான பயிற்சிகளை வந்து வழங்க வேண்டும்? உதாரணத்துக்கு வந்து பிள்ளை வந்து ஒரு சொல்ல பேசுது அப்படின்னா, ம். இப்ப 2 சொற்களை சேர்த்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மிக ம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட இல்ல. இப்போ ம். உதாரணத்துக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் செய்யறது என்னன்னா, பெற்றோர்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு இப்ப 6 மணிக்கு எழும்புவாரு. 7 மணிக்கு பால் குடிப்பாரு. 8 மணிக்கு ஸ்கூல் போவாரு. அந்த ரூட்டின் தெரிஞ்சனால பெற்றோர்களே எல்லா தேவைகளையுமே பிள்ளைக்கு நிறைவேற்றிடுறாங்க. அப்ப ம்ஹ்ம். பிள்ளைக்கான தன்னுடைய தேவைய வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெரும்பாலான வீடுகள்ல கொடுக்க மறுக்கப்படுது. ம். அப்படிங்கும்போது அவர் தேவை பேசுறதுக்கோ அல்லது வார்த்தைகள் நீங்க சொன்ன மாரிக்கு கோர்வையா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கும்போது, பிள்ளை தன்னுடைய தேவைகள நிறைவேற்றிக் கொண்டு போகுமே ஒழிய, தன்னுடைய தேவைகள வந்து வெளிப்படுத்துற தன்மைய வந்து குறைச்சுக் கொள்வாரு. இப்ப ம்ஹ்ம். 2 வார்த்தைகள பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெற்றோர்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ம். எப்படி தெரிந்த வார்த்தைகள கொண்டு பேச வைக்கலாம். பேச இப்ப வைக்கலாம். நாங்க ஒரு பிள்ளை வந்த உடனேயே, நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன, பெற்றோர்ட்ட ஒரு கேஸ் ஹிஸ்டரி எடுப்போம். தகவல்கள் திரட்டுவோம். அதுக்கு பிறகு பிள்ளைய அசஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது மதிப்பீடு செய்றதுன்னு சொல்லுவோம். மதிப்பீடு அதுல செய்வது. முக்கியமா நாங்க பார்க்கிற 2 விஷயம் என்னன்னா, பிள்ளையினுடைய வயது, ம். சாதாரண வயது என்னது, பிள்ளையினுடைய வளர்ச்சி வயது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ம். என்னட்ட ஒரு 4 வயது பிள்ளை வரதா இருந்தா, ம். 4 வயது பிள்ளைக்கு எத்தன வயதுக்குரிய வளர்ச்சி படிகள் இருக்கு. இருக்குது. இப்ப ம். குறிப்பா 2 வயதிற்குரிய வளர்ச்சி படி அல்லது 1 வயதிற்குரிய வளர்ச்சி படி தான் இருக்குன்னா, நான் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னுடைய வொர்க்க. இப்ப அவர் ஒரு வார்த்தையில பேசுவாரா இருந்தா, இப்ப 4 வயசு பிள்ளை அப்படிங்கும்போது நிறைய பேசணும். என்ன வார்த்தைகள கோர்வையா பேசணும். ம். இவரு பேசல அப்படின்னா, அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில அவருக்கு நான் என்னென்று சொற்கள ம். சொல்லிக் ம். கொடுப்பேன். ம். இப்ப உதாரணத்துக்கு அவர் வந்து தனியாக நிறைய சொற்கள் சொல்லக்கூடியவரா இருக்கும். இப்ப ம். உதாரணத்துக்கு நிறங்கள் சொல்லக்கூடியதா இருக்கும். ம். வீட்ல உள்ள பொருட்கள அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கும். ம். நான் என்ன செய்வேன் என்றால், அவருக்கு தெரிஞ்ச அந்த பொருட்கள எப்படி சேர்க்கலாம். இப்ப ம். உதாரணத்துக்கு வந்து அவருக்கு வந்து கப்பும் தெரியும், ப்ளூவும் தெரியுமாண்டா, ப்ளூ கப். சரி. அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கான முறைகள நான் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன். ம். ஏன்னா, தெரியாத ஒரு விஷயத்த டக்குன்னு ஒரு குயிக்கா ஒரு பிள்ளைக்கு புகுத்துறத விட, ம். தெரிஞ்ச விஷயத்துல இருந்து கொண்டு போறது இன்னும் ஈஸியா இருக்கும். ம்ஹ்ம். அதுக்கு ஸ்பீச் தெரப்பில நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் சொல்யூஷன் இருக்கு அதுல. ம். சரி. ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லுகின்ற நேரம், பேச்சு மொழி சிகிச்சை அப்படின்னு சொல்கின்ற நேரம், இந்த பேச்சு மொழி சிகிச்சைய வந்து இலங்கையில எங்கெங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு? ஏனென்றா, நிறைய பேருக்கு வந்து இதனுடைய தேவை இருக்கிறது. அதை எங்க போயிட்டு பெற்றுக்கொள்வது என்பது வந்து தொடர்பாக தெரியாது. உண்மையிலேயுமே. இந்த பேச்சு மொழி சிகிச்சை அப்படின்றது வந்து ஆரம்ப காலத்துல ஒரு டிப்ளோமா கற்கை நெறியா தான் இலங்கையில இருந்தது. சரி. இப்பதான் அது இளங்கலை கற்கை நெறியா மாறி இருக்கு. பல்கலைக்கழகங்கள். பல்கலைக்கழகத்துல குறிப்பாக இலங்கையில கலனி பல்கலைக்கழகத்துல மருத்துவ பீடத்துல ராக ம். மருத்துவ பீடத்துல மட்டும்தான் இந்த துறை இருக்கு. வேற இருக்கு. எந்த ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிலையுமே இந்த துறை ம். இல்ல. இந்த துறையினுடைய எங்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கேட்டீங்களா, அந்த பிரைவேட் செக்டர்ஸ்ல நிறைய செய்யலாம். ம். இப்ப அரசாங்க வைத்தியசாலைகள்ல பேச்சு மொழி சிகிச்சையாளர்கள் அதிகமானோர் இருக்கிறாங்க. ம். ஸோ அவர்கள்ட்டயும் போயிட்டு கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏன் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற பாடசாலைகள்லையுமே கூட பேச்சு மொழி சிகிச்சை பிரிவுகள் இருக்கு. ம். எல்லா பாடசாலையிலும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா அது இல்ல. பட் சரி. அதிகமான பாடசாலைகள்ல பேச்சு மொழி சிகிச்சையாளர்கள் வந்து விசிட்டிங் மூலமா பிள்ளைகளுக்கு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ ம். பாடசாலைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், அரசாங்க வைத்தியசாலைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ம். நிறைய என்ஜிஓ இருக்கு. ம். அவங்களும் பேச்சு மொழி சிகிச்சை வழங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ம். அதே நேரத்துல நிறைய பிரைவேட் செக்டர்ஸ் பேச்சு மொழி சிகிச்சை சென்டர்ஸ்னு நிறைய இருக்கு. அங்கேயும் சில சென்டர்ஸ் வந்து பணம் கட்டி செய்யக்கூடிய சேவை ம். பெற்றுக்கொள்றதா இருக்கு. சில நிறுவனங்கள் வந்து இலவசமாக செய்யக்கூடிய நிறுவனங்களும் இருக்கு. ம். இப்ப பாடசாலை, வைத்தியசாலை, ஏனைய பிற நிறுவனங்கள்ட்டயுமே நீங்க சிகிச்சை முறையை பெற்றுக்கொள்ளலாம். ம். அடுத்ததாக வந்து இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளை வந்து பாடசாலைக்கு சேர்க்கும்போது, பெற்றோருக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலை ஒன்று இருக்கும். இவர்களை வந்து சாதாரண பாடசாலையில் சேர்ப்பதா? அல்லது விசேட பாடசாலையில் சேர்ப்பதான்னு சொல்லி ஒரு குழப்பமான மனநிலையில வந்து இருப்பாங்க. இதற்கான தீர்வை வந்து உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள இயலுமா? அப்படி இல்லன்னு சொன்னா வைத்தியர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமா? இதுவுமே மிகவும் ஒரு சிறந்த கேள்வி. அதிகமான பெற்றோர்களுக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்கிறது. என்னுடைய நிச்சயமா. பிள்ளை வந்து பேச மாட்டேன்றாரு. இப்ப பேச மாட்டேங்கிறாரு அல்லது என்னுடைய பிள்ளை வந்து விசேட தேவையுடைய பிள்ளையா இருக்கு. ஆனாலும் என்னுடைய பிள்ளையை சாதாரண பாடசாலைகள்ல தான் சேர்க்கணும்ன்றது பெற்றோர்களுடைய ஒரு கனவாக இருக்கு. நிச்சயமா. ஆனா இருந்தாலும் கூட பிள்ளைக்கு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய வளர்ச்சி போக்க வந்து நாங்க கொண்டு போகலாம். என்னுடைய பிள்ளை வந்து விசேட தேவை உடைய பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் பெற்றோர்கள் முயற்சி செய்யறாங்க, இல்ல என்னுடைய பிள்ளை வந்து சாதாரண பாடசாலைகளை சேர்க்கணும். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. பெற்றோருடைய கௌரவம் ஒரு காரணமாக நிச்சயமா. இருக்கிறது. ம்.
பெரும்பாலான பெற்றோர் நான் பார்த்த நிறைய பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், ஏன் சார் நீங்க என்ன பிள்ளை வந்து ஸ்பெஷல் நீட்ல போட சொல்றீங்க, அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு. காரணம் என்னன்னா, பிள்ளைக்குரிய கெப்பாசிட்டி ஒன்று இருக்குதானே. இப்போ ஒரு சாதாரண வகுப்பறையில வந்து ஒரு விசேட தேவையுடைய பிள்ளையை சேர்க்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு சாதாரண பாடசாலையில 10-20 பிள்ளைகளுக்கு படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர் அந்த சாதாரண பிள்ளையை மட்டும் தன்னுடைய கவனத்தில் எடுப்பார் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இதே விசேட தேவையாளர்களை போடுவாங்களா இருந்தா பிள்ளைக்கு தனியான ஒரு கவனிப்பு இருக்கும். பிள்ளையினுடைய திறமை வந்து தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு இனம் காணக்கூடியதாக இருக்கும். இதே சாதாரண வகுப்பறையில போடுகிறா இருந்தா எல்லா மாணவர்களும் சமனாக இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான திறமை வந்து அங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம் என்றதை விட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறது. அதே நேரத்துல இப்ப ஒரு வைத்தியர் வைத்தியர்கள் சொல்லுவாங்க, அதாவது உங்களுடைய பிள்ளை வந்து விசேட தேவைக்குரிய ஒரு பிள்ளையா இருக்குது. அல்லது பாடசாலைகள்லயுமே பாடசாலை வகுப்பறைக்கு வந்த உடனே ஆசிரியருக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு, அந்த பிள்ளை வந்து மதிப்பீடு செய்யறதுக்கு. அதனாலதான் பாடசாலைகளை மெல்ல கற்போர்னு சொல்லி வகுப்புகள் எக்ஸ்ட்ராவா நடக்குது. அதே நேரத்தில் இலங்கையில ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, இன்க்ளூஷன் எஜுகேஷன் சொல்லி. அதாவது இன்க்ளூஷன் எஜுகேஷன் சொல்றது வந்து சாதாரண பிள்ளைகளும் விசேட தேவையுடைய பிள்ளைகளும் ஒரே வகுப்பறையில இருக்கணும். அதாவது ஒரே வகுப்பறையில இருக்கணும் என்பதற்கான அர்த்தம் என்னன்னா, முழு நாட்களுமே ஒரே வகுப்பறையில இருப்பதென்று இல்லை. அவங்களுடைய சில பாடநெறிகள் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய சில பாடநெறிகள் இருக்கிறது. சில பாடநெறிகள் தன்னுடைய பிள்ளைக்கு தனியாக செய்ய வேண்டிய பாடநெறிகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை விசேட தேவைன்னு சொல்றதை விட விசேட திறமையுடைய ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு, என்னுடைய விசேட திறமையுடைய என்னுடைய பிள்ளைக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில சலுகைகள் வேணும், என்னுடைய பிள்ளைக்கு வந்து தனிப்பட்ட திறமைகள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள வந்து விசேட பாடசாலை அலகுகள்ல போட்டா இன்னும் அவங்களுடைய திறமை வந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நிறைய விசேட தேவையுடைய ஃபேமஸான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருமே தான் ஒரு சாதாரண பாடசாலையில தான் படிச்சவங்கன்றது இல்ல. விசேட தேவை அழகுகளை படிச்சும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வெளிச்சமாக்குனவங்க, மிளிர வைத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பெற்றோர்களுக்கு தெரிய வரும், என்னுடைய பிள்ளை எந்த திறன்ல வளர்ச்சி அடைய முடியும், எந்த துறை என்னுடைய பிள்ளையை வந்து சரியான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேரும் என்றதை தெரிந்து கொண்டு பாடசாலைகளை தெரிவு செய்தாங்களா இருந்தா நல்லா. இந்த கேள்விக்கு நான் மறுபடியும் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆலோசனை என்னன்னா, உங்களுடைய கௌரவத்திற்காகவோ அல்லது எல்லாரும் பேசுறாங்க, சமூகம் பேசுகின்றது என்பதற்காக உங்களுடைய பிள்ளையினுடைய திறமையை வந்து இல்லாமக்கிறாதீங்க. உங்களுடைய பிள்ளை தனியா தான் மிளிர போறணும்டா அவனுக்கு தனியான சலுகைகள் தேவைப்படும். அதே சந்தர்ப்பத்துல மற்ற மாணவர்கள் சேர்ந்து செய்யறதுக்கான செயற்பாடுகளை செய்யுங்க. கட்டாயம் ஒரு சாதாரண பாடசாலையில தான் படிக்கணும் அப்படின்றது இல்ல. நீங்க லாஸ்ட் இயர் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் சிண்ட்ரோம் விசேட தேவையுடைய பிள்ளை பாஸ் பண்ணி இருந்துச்சு. அவருக்கு தனியான சலுகைகள் பாடசாலைகளை வழங்கி அவங்கள பாஸ் பண்ண வச்சிருந்துருக்காங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாடசாலை கட்டங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும், காது கேளாத பிள்ளைகள், அதாவது இயரிங் எய்ட் சைன் லாங்குவேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடசாலைகள் இலங்கையில இருக்கு. அவங்களுக்கு தனியான ஓலெவல் பரீட்சைகள் இருக்கு. அதாவது சாதாரண மாணவர்கள் எழுதுவது போன்று ஓலெவல் பரீட்சை இருக்கு. ஆனா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு உதவி தேவைப்பட்ட அவங்களுமே ஓலெவல் பாஸ் பண்ணி பல்கலைக்கழகம் சென்று, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு 3 மாணவர்கள் இயரிங் இம்பேர்மெண்ட் மாணவர்கள், விஷுவல் இம்பேர்மெண்ட் மாணவர்கள் தங்களுடைய துறையை தெரிவு செஞ்சு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு மற்றவங்க யோசிக்கிற மாதிரி அவங்க வந்து சாதாரண பாட வகுப்பறையில இருக்கு இல்ல, அவங்களுக்குரிய விசேட தேவை வகுப்பறையில இருந்து அதுல இருந்து மிளிர்ந்த ஒரு ஆக்களா தான் இருக்கிறாங்க. இப்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையினுடைய திறமை கெப்பாசிட்டியை வைத்துக்கொண்டு பாடசாலைகளை தெரிவு செய்வாங்களா இருந்தா அது இன்னுமே நல்லதா இருக்கும். நிச்சயமாக விசேட தேவையுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ற நேரத்துல வந்து விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு தான் திறமைகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கின்ற திறமைகளை வந்து கண்டறிவது வந்து எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு நடத்தை ஆய்வாளர் என்ற ரீதியில வந்து இப்படி விசேட தேவையுடைய பிள்ளைகளை வந்து எவ்வாறு நீங்க அணுகுவீங்க? இதுவும் ஒரு சிறந்த கேள்வி. உண்மையிலேயே நான் நடத்தை ஆய்வாளராக அந்த படிப்பை முடிக்கணும் என்று நினைச்சதுக்கான காரணமே, சில விசேட தேவையுடைய பிள்ளைகளுடைய நடத்தைகள் வந்து எங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கும்.
ஏன்னா அவங்க ஏன் அந்த நடத்தையை செய்யறாங்கன்றதே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க வந்து பேச்சு மொழி சிகிச்சைன்னா அவங்களுடைய பேச்சு மொழியை மட்டுமே தான் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய நடத்தைகளை சரி செய்தமா இருந்தா எங்களுடைய பேச்சு மொழி சிகிச்சை வழங்குறது ஈஸியா இருக்கும். இப்ப நடத்தை அப்படிங்கும் போது ஒரு நடத்தை ஆய்வாளரா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நடத்தை அப்படிங்கும் போது ஒரு உயிருள்ள ஒரு பொருளால செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நடத்தை. எல்லாரும் நடத்தைகள் செய்வாங்க. சிறந்த நடத்தையும் இருக்கு, சிறப்பற்ற நடத்தைகளும் இருக்கு. சில விசேட தேவையுடைய பிள்ளைகள் வந்து செய்யக்கூடிய நடத்தைகள் வந்து சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தைகளா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து சொல்லவுமா இருந்தா, ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவர் ஓடி திரியிற ஒரு பழக்கம் இருக்கும். எதை கண்டாலும் அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். தனக்கு கோபம் வந்தா தலைய முட்டி கொள்ற ஒரு பழக்கம் இருக்கும். சில பிள்ளைகள் இருக்கு அதே விஷயம் ஹைப்பர் ஆனவங்களா இருப்பாங்க. சில பிள்ளைகள் இருப்பாங்க அந்த நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்ற விஷயங்களை தொடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து செய்வாங்க. வாஷ்ரூம்ல போயிட்டு அந்த தண்ணி எடுத்து விளையாடுற பிள்ளைகள் இருப்பாங்க. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க தங்களுடைய ரூட்டீனே அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு வந்து டொய்லெட் ட்ரைனிங் இருக்காது. 20-30 வயசாகி இருக்கும், டொய்லெட் ட்ரைனிங் இருக்காது. அப்படியான சில நடத்தைகள் வந்து சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தைகளா இருக்கும் தானே. அந்த நடத்தைகளை நாங்க எப்படி கையாளலாம்? அது வந்து ஆரம்பத்துல இருந்தே அந்த நம்ம சொல்ற மாதிரி பேஸ்மெண்ட் சரியா போடணும் என்று சொல்லி, இப்ப ஆரம்பத்துல இருந்தே எப்படி அந்த நடத்தைகளை நாங்க சரிவர கொண்டு வரலாம்? ஒரு 4 வயது பிள்ளை வந்து டொய்லெட் ட்ரைனிங் இல்லைன்னா எப்படி அந்த பிள்ளைக்கு நாங்க டொய்லெட் ட்ரைனிங் கொடுக்கலாம்? இப்போ அதே நேரத்துல 4 வயசு பிள்ளை வந்து ஒரு 40 நிமிஷமாவது ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணணும். அதை எப்படி அவரை ஒரு இடத்துல இருக்க வைக்கலாம்? அதுக்கான சில டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. நாங்க எப்படி இருக்க வச்சு செய்யலாம். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்துட்டாங்களா இருந்தாலே எங்களோட ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருப்பாங்க. சில பிள்ளைகள் பாத்தீங்களா இருந்தா அவங்களோட வயசாக்களோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க. அப்படியான ஒரு நடத்தையா இருக்கும். எல்லா பொருட்களையும் தனக்குள்ளே வச்சிருப்பாங்க. சிலருக்கு வந்து அது நார்மலாவும் இருக்கும். சில நடத்தைகள் வந்து முதல் சொன்ன மாதிரி சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடத்தையா இருக்கும். சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து உடைக்கணும் என்று சொல்லும் எங்க போனாலும். சில பெற்றோர்கள் அதனாலே தன்னுடைய பிள்ளைகளை வந்து வெளியில கூட்டிட்டு போகாத சந்தர்ப்பங்களுமே இருக்கு. அப்படியான சில நடத்தைகள் சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத சில நடத்தைகளை இவ்வாறு கையாளலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நடத்தை ஆய்வு வந்து தேவைப்படுது. நிச்சயமாக இன்னும் ஒரு கேள்வி வந்து எனக்கு இப்போ தற்போது ஞாபகம் வந்தது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் வந்து சிறு வயதுல வந்து சரியாக பேசல, பிள்ளைகளுடைய பேச்சுல வந்து சில குளறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து பெற்றோர்கள்மார்கள் என்ன செய்யறாங்க வந்து இந்த கோயிலுக்கு செல்றது வந்து ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை வந்து செய்வாங்க. அதாவது வந்து பால் ஊத்துறது, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வாங்க. ஆனால் ஒரு வைத்தியர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறது இல்லை. ஆன்மீகம் அப்படின்றது நம்பிக்கை என்பது வந்து ஒரு பக்கத்துல வந்து அது வந்து செய்ய வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் வந்து இவ்வாறான குழந்தைகளை இனம் காண்ற சந்தர்ப்பத்துல வந்து அவங்க ஆன்மீக செயற்பாடுகளை வந்து செய்யறது வந்து நாங்க வளமையாகவே காணக்கூடியதாக இருக்கு. இப்படியான பெற்றோர்களுக்கு வந்து நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலுமே ஆன்மீகம் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. அதை நாங்க வந்து செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆன்மீகம் செய்யற அதே சந்தர்ப்பத்துல மருத்துவத்தை நாடுங்கன்னு நான் சொல்லுவேன். மருத்துவம் அப்படின்றத விட சிகிச்சைகளை நாடுங்க. உங்களுடைய பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய தெரிய வரும் உங்களுக்கு, என்னுடைய பிள்ளை வந்து ஏதோ ஒரு வகையில தாமதமாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது கட்டாயம் ஒரு வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆன்மீகமும் ஒரு பக்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும், மருத்துவமும் ஒரு பக்கம் என்ன செய்யும் உதவியாக இருக்கட்டும். முதலாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஒரு பிள்ளையை அணுகிறது வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு நடத்தையை செய்யுது அப்படின்னா அதுக்கு கட்டாயம் காரணம் இருக்கும். ஒரு பிள்ளை வந்து தன்னைத்தானே கடிச்சு கொள்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிள்ளை எந்த நேரம் பார்த்தாலும் ஓடி திரியுதாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த நடத்தை ரீதியா அந்த காரணத்தை நாங்க சரியாக அடையாளப்படுத்திட்டாலே நாங்க வந்து சரியான முறையில பிள்ளையை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னு ஏன்னா நடத்தை அப்படின்றது வந்து ஒரு பிள்ளையினுடைய செயற்பாடு தான் நாங்க சொல்றோம். அந்த செயற்பாடு ஏன் செய்கிறாரு, எதற்காக அந்த செயற்பாடு செய்கிறாரு. இப்ப நம்மளும் சாப்பிடுறோம், எதுக்கு பசிக்குது சாப்பிடுறோம். ஒரு பிள்ளை நடத்தையை செய்யறதுக்கான காரணத்தை அடையாளப்படுத்திட்டமா இருந்தா அந்த நடத்தையை வந்து சரி செய்யறது அல்லது சீர் செய்யறது எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். இறுதியாக ஒரு பேச்சு மொழி சிகிச்சை ஆலோசகராக வந்து எங்களுடைய சமூகத்திற்கும் எங்களுடைய பெற்றோருக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலான பெற்றோர்கள்ட்ட கேட்டுக்கொள்ள ஒரு விடயம், நான் அதிகமான பெற்றோர்களுக்கு சொல்ற ஒரு விடயம், எங்களுடைய 5 விரலுமே ஒரே மாதிரி இல்லை. அதாவது எங்களோட இருக்கிற எங்களுடைய விரலே ஒரே மாதிரி இல்லாம இருக்கும் போது சமூகத்துல பாக்குற எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை வந்து நீங்க விசேட திறமையுடைய பிள்ளைகளா இனம் கண்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குரிய சரியான சலுகைகளை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்றது நான் கேட்டுக்கொள்வேன். சில உங்களுடைய குடும்ப வறுமை அல்லது உங்களுடைய கௌரவம் எதுவாக இருக்கட்டும், ஒரு பிள்ளை தாய் தகப்பன் இல்லாத காலத்துல
தன்னுடைய தேவையை தானே வெளிப்படுத்தி கொண்டு தானே செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக மாற்றுங்க. பேச்சு, மொழி, கல்வி எல்லாமே அப்பாற்பட்டது. பிள்ளை தன்னுடைய சுதந்திரமாக தனக்கு தானாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கான பல வசதிகள் இப்ப எங்கள்கிட்ட இலவசமாகவே இருக்கு. அந்த இலவசமாக கிடைக்கிறதையும் கட்டாயம் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்க. நீங்க இல்லாத காலத்துல என்னுடைய அம்மா அப்பா இது செய்யலையே அப்படின்ட்டு பிள்ளைகள் யோசிக்க கூடாது. அவர்களுக்குரிய ஒரே ஒரு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், தன் பிள்ளை தானாக வளர்ச்சி அடையணும். நீங்க அம்மா அப்பா இல்லாத காலத்துல யாரையும் நம்பி பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் மருத்துவத்துறையோ சார்ந்தவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை அல்லது ஒரு உதவியா கேட்கறது, நிறைய பேருக்கு இந்த பேச்சு மொழி சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் இருக்கு அப்படின்னா இப்ப அவங்களோட கிளினிக்கல் கோப்பிலாம் எழுதுறாங்க. அந்த ரிஃபரல் பாத்வே அப்படின்றது சரியாக போக மாட்டேங்குது. பேரண்ட்ஸுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இப்போ ஒரு வைத்தியருக்கு போன பிறகு அந்த வைத்தியர் சொல்றாரு பேச்சு மொழி சிகிச்சை நாடுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு அவங்க நாடுறாங்களா இல்லையா, ஃபாலோ அப் செய்யறாங்களான்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த சரியான ரிஃபரல் பாத்வே அவங்க கொடுப்பாங்களா இருந்த இன்னுமே இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் மிளறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான பேச்சு மொழியில பேச்சு விடயங்கள்ல பிரச்சனை இருக்கிறதை நீங்க சிறு வயதிலே இனங்கண்டீங்கன்னு சொன்னா, தயவு செய்து பேச்சு மொழி சிகிச்சையாளர் ஒருவரை நாடுவது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. இன்றைய தினத்துல குழந்தைகள் சம்பந்தமான நிறைய விடயங்களை, அதாவது நடத்தைகள், குழந்தைகள் சம்பந்தமான நிறைய விடயங்களை எங்களுடன் பகிர்ந்திருந்தார் பேச்சு மொழி சிகிச்சையாளர் சண்முகராஜா அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆதவன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இவ்வாறான மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதும் என்னுடைய ஒரு வேண்டுகோள். மிக்க நன்றி.